மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய குவியம் ரிவ்யூ நிகழ்ச்சியூடாக ஆரிராரோ காணொளி பாடலினுடைய விமர்சனத்தினூடாக இணைந்து கொள்ளலாம். கெலோ கிரியேஷன்ஸ் தயாரிப்பிலையும் கெலோஷன் அவர்களுடைய இயக்கத்திலையும் CV லக்ஸ் அவர்களுடைய இசையமைப்பிலையும் உருவாகி இருக்கிறது தான் ஆரிராரோ காணொளி பாடல். இந்த பாடலுக்குரிய வரிகளை அஜந்தன் அவர்கள் எழுதியிருக்கிறதோட இந்த பாடலை டிஷானி அவர்கள் பாடியும் இருக்கிறார்கள். மெடோனா மற்றும் டிஷாந்த் அவர்களுடைய நடிப்பில் உருவாகி இருக்கிற இந்த ஒரு காணொளி பாடல் என்ன சொல்ல வருது அப்படின்னு சொன்னா, இந்த காணொளி பாடலினுடைய கதை களத்தை எடுத்துக்கொண்டா தனிச்சு ஒரு ஆளாக தன்னுடைய மகனை வளர்த்தெடுக்கிற ஒரு தாய், இந்த தாய்க்கும் அந்த மகனுக்கும் இடையேயான ஒரு விதமான பாச போராட்டம். அதுக்கடுத்ததாக இறுதியில இந்த மகனுக்கு என்ன நடக்குது, ஏன் இப்படி நடக்குது அப்படின்ற ஒரு சஸ்பென்ஸான சீனோட இந்த கதைக்களம் நகர்ந்து செல்லுது. அதே மாதிரி இந்த காணொளி பாடலினுடைய காட்சி அமைப்புகளை எடுத்துக்கொண்டா ஆரம்பத்துல அந்த சிறு வயசு மகனை கஷ்டப்பட்டு வளர்க்குற ஒரு தாயை காட்டுற அந்த காட்சி அமைப்புகளா இருக்கலாம். அதே மாதிரி தலைக்கு மேல வளர்ந்த ஒரு மகனை கை நீட்டி அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. பட் இருந்தாலுமே தன்னுடைய மகன் வழி தவறி போகக்கூடாது அப்படின்றதுக்காக தன்னுடைய மகனை அடிச்சு வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு போற அந்த ஒரு உரிமை மிக்க தாயினுடைய அந்த காட்சி அமைப்புகளா இருக்கலாம். அதே மாதிரி தாய்க்கு ஒரு சின்ன உதவியை கூட விட்டு வைக்காம செய்து கொடுக்கிற மகனினுடைய அந்த ஒரு பாசம், அதுலேயுமே குறிப்பாக தாய் ஒரு நோய் நொடி அப்படின்னு சொல்லி ஏலாம இருக்கிற அந்த ஒரு கட்டத்திலையும் கூடவே தாய்க்கு பணிவிடைகள் செய்கின்ற அந்த மகனினுடைய அந்த ஒரு பாசத்தை காட்டுற விதமா இருக்கலாம். இதெல்லாமே காட்சி அமைப்புகள் ரீதியாக அழகாக சித்தரிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி இந்த காணொளி பாடலினுடைய இசையமைப்பை எடுத்துக்கொண்டா மனதை உருக்கி செல்லும் விதத்துல அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது இந்த தாய் மகனுக்கு இடையே நடக்கின்ற அந்த ஒரு பாச போராட்டத்தை மேலும் மெருகேற்றி செல்ற விதத்துல இந்த பாடலினுடைய இசையமைப்பு பாடலுக்கு இன்னும் ஒரு பிளஸ் பாயிண்டாக அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி பாடல் வரிகள், வெண்ணிலவு காட்டி நான் ஊட்டின சோறு ஆறல, கண்ணில் உன்னை காணாம மழை மண்ணில தூறல, இப்படியான வரிகள். இதே மாதிரி இன்னும் எத்தனையோ வரிகள். இந்த பாச போராட்டம், இவர்களுக்குள்ள என்ன நடக்குது, அந்த மகனுக்கு இறுதியில என்னதான் நடக்க போகுது அப்படின்ற அந்த ஒரு உணர்வை இன்னும் அதிகரிக்கிற விதத்துல அமைஞ்சிருக்கு. அதாவது இசையமைப்புக்கு இன்னும் ஒரு பக்கபலமாக இந்த வரிகள் கூடவே அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி இந்த பாடலை பாடினவர்களுடைய அந்த ஒரு குரல் வளமும் கூடவே இந்த பாடலினுடைய உணர்வுகளுக்கு இன்னும் மெருகேற்ற விதத்துல அமைஞ்சிருக்கு. மற்றும் நடிப்பு ரீதியாக எடுத்துக்கொண்டா இந்த ஒரு காணொளி பாடல்ல வந்து போகின்ற அத்தனை கதாபாத்திரங்களுமே தங்களுக்குரிய அந்த ஒரு கேரக்டர்ல இருந்து கொஞ்சம் கூட பின்வாங்காம அளவோட தங்களுடைய நடிப்பு திறமையை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. ஆக மொத்தத்துல தாய் மகனுக்கிடையேயான ஒரு பாச போராட்டத்தை தழுவி எடுக்கப்பட்ட இந்த ஒரு காணொளி பாடல் வெற்றி அடைகிறதுக்கு குவியம் மீடியா சார்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மற்றும் ஒரு குவியம் ரிவ்யூ நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் கேட்டேன். மறக்காம குவியம் மீடியாவை லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி குவியம் மீடியாவோட இணைஞ்சிருங்க.